அண்ணாவரம் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ரத்னகிரி மலையில் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி கோயில் உள்ளது. சுமார் 460 கல்படிகள் மலையின் அடிவாரத்தில் இருந்து கோயிலுக்கு செல்கின்றன. இங்கு சத்யநாராயண விரதம் அனுஷ்டிக்கும் போது பக்தர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. 1891ஆம் ஆண்டு கோர்ச்சா மற்றும் கிர்லாம்பூடி தோட்டங்களின் ஜமீன்தாராக இருந்த ராஜா ராமநாராயணனால் திராவிட பாணியில் இந்த கோயில் கட்டப்பட்டது. இறைவன் அவரது கனவில் வந்து கோவில் கட்ட உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. மலையில் இருந்த சிலையை கண்டுபிடித்து அதை வணங்கி தற்போதைய இடத்தில் நிறுவினார். பின்னர் 1933 முதல் 34 வரை மற்றும் 2011 முதல் 2012 வரை காலப்பகுதியில் கோயில் புனரமைக்கப்பட்டது. வரலாற்றின்படி விஜயநகரத்தின் ஸ்ரீகிருஷ்ணதேவராயர் கலிங்கத்தின் மீதான படையெடுப்பின் போது எதிரிகளை தாக்க மலைகளில் உள்ள இரகசிய நிலத்தடி பாதைகளை பயன்படுத்தினார். அல்லூரி சீதாராம ராஜு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தபோது இந்த மலைத்தொடர்களில் உள்ள ரகசிய குடியிருப்புகளை பயன்படுத்தினார். பிரதான கோயில் 4 மூலைகளிலும் 4 சக்கரங்கள் கொண்ட தேர் வடிவத்தில் கட்டப்பட்டது. பிரதான கோவிலின் முன் கல்யாண மண்டபம் நவீன கட்டிடக்கலைகளால் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலின் மூலவராக வீரவெங்கட சத்யநாராயண சுவாமி உள்ளார். தேவியின் பெயர் அனந்த லட்சுமி சத்யவதி தேவி. புராணத்தின்படி மேரு மலைகளின் இறைவன் மற்றும் அவரது மனைவி மேனகா பெரும் தவம் செய்து விஷ்ணுவின் அருளால் பத்ரா மற்றும் ரத்னாகரா என்ற 2 மகன்களை பெற்றனர். பத்ரா தனது பக்தி மற்றும் தவத்தால் விஷ்ணுவை மகிழ்வித்து ஸ்ரீராமர் குடியேறிய பத்ராசலம் ஆனார். ரத்னாகரா தனது சகோதரனை பின்பற்ற விரும்பினார். மேலும் விஷ்ணுவை தவமிருந்து மகிழ்விப்பதில் வெற்றி பெற்றார். அவரை வீரவெங்கட சத்தியநாராயண சுவாமியாக குடியமர்த்தினார். ரத்னாகரா பின்னர் ரத்னகிரி மலையாக மாறினார். கோவில் 2 தளங்களில் கட்டப்பட்டுள்ளது. தரைத்தளத்தில் இறைவனின் யந்திரம் மற்றும் பீடம் உள்ளது. யந்திரத்தின் 4 பக்கங்களிலும் கணபதி, சூரியநாராயணன், பாலா திரிபுர சுந்தரி, மகேஸ்வரா என 4 தெய்வங்கள் உள்ளன. 1வது மாடியில் சத்யநாராயண சுவாமியின் மூல விரதம் நடுவில் வைக்கப்பட்டுள்ளது. அனந்தலட்சுமி தேவியின் உருவம் அவரது வலது பக்கம் மற்றும் இடதுபுறம் சிவபெருமான் அமைந்துள்ளது. பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய 3 மூர்த்திகளின் 13 அடி சிலை இங்கு தனிச்சிறப்பு வாய்ந்தது. Govinda